அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நிச்சயமாய் நம்புகிறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். பாத்தீங்களா பிரியமானவர்களே, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், நான் கொஞ்சம் அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டனோ, அதனால அவர் என்னை அழிச்சிருவாரோ, என்ன கைவிட்டுருவாரோ நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்க எப்படி நம்புறீங்களோ அப்படித்தான் நம்ம அப்பா நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். அவர் இரக்கமுள்ளவர் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா அவர் இரக்கமுள்ளவராய் வெளிப்படுவார். அவர் கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார் அப்படின்னு நம்புனீங்கன்னா நிச்சயமா கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்லலாம், அவர் உன்னை கைவிட்டுருவார், நீ தப்பு பண்ணிட்ட. ஆனாலும் கூட நீங்க அப்பா நான் உங்களை நம்புறேன், உங்க இரக்கத்தை நம்புறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க விசுவாசத்தின்படிதான் உங்க வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார், இரக்கமுள்ளவரை வெளிப்படுவார். பிரியமானவர்களே, நம்ம அவரை குறித்து நம்பணும். என் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். கெட்ட குமாரனை பாருங்க, என் அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுவார். எவ்வளவு நம்பிக்கை! அவன் ஒரு துன்மார்க்க வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அப்பாவை குறிச்சு அவன் எப்படி யோசித்தான் பாருங்க. அவன் யோசித்தபடியே அவங்க அப்பா அவனுக்கு காணப்பட்டார். நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படித்தான் நம்ம அப்பா நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். பிரியமானவர்களே, சிலர் எப்பமோ அவர் எப்படி தேவன் என்ன தூரமாக்கிடுவாரு, என்ன தள்ளிட்டாரு, என்ன விட்டுட்டாரு, நீங்க அப்படி யோசித்தா அப்படித்தான் அவர் வெளிப்படுவார். நீங்க அவரை குறிச்சு என்ன விசுவாசம் வச்சிருக்கீங்களோ அப்படித்தான் அவர் வெளிப்படுவார். பிரியமானவர்களே, உடன்படிக்கையில உண்மையுள்ள தேவன். நம்ம அவர்கிட்ட கேட்ட ஒரு உடன்படிக்கை, தேவனே என் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யும் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை அவரோடு பண்ணி இருந்தா அதுல உண்மையா இருப்பாருங்க. நம்பணும், அதுதான் முக்கியம். உங்க நம்பிக்கை எப்படியோ அப்படித்தான் அவர் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார். யார் என்ன சொன்னாலும் நீங்க அவரை குறிச்சு விசுவாசத்துல உறுதியாயிருங்க. அப்ப ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் மூலமா நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல ரட்சகா, ஆவியானவரே, அன்பு தெய்வமே, நீங்க எங்க வாழ்க்கையில உண்மை உள்ளவங்க, இரக்கம் உள்ளவங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. அதெல்லாம் நாங்க ஒருவேளை சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தாலும் கூட நீங்க இரக்கம் உள்ளவங்க ராஜா, நாங்க அதை நம்புறோம் ராஜா. சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை நம்புறது இல்லை. நாங்க தனிப்பட்ட விதத்துல உங்க இரக்கத்தை நம்புறோம். நீங்க இரக்கமுள்ளவராய் எங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு எங்களுக்கு அதிசயங்களை செய்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.